பாருங்க, மேகதாது விஷயத்தில் இல்ல, மேகதாது விஷயத்துல எல்லா சட்டசபையில அனைத்து கட்சியினரும் கலந்தாலோசித்து தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டீலிமிட்டேஷன் கண்டிப்பா இது இந்தியா முழுவதும் எதிரொலிக்க போகுது. அது தென் மாநிலங்களில் பெரிய அளவில் எதிரொலிக்க போகுது. அதனால டீலிமிட்டேஷன் விஷயத்தில் அனைத்து எம்பிக்களும் ஆலோசித்து இது தேவையான முடிவில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது இந்தியா முழுவதும் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் ஒரு தீர்மானம் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சட்டப்பூர்வமாக அனைத்திற்கும் நம்ம காவிரி விஷயத்தில் நம்ம போய் கொடுக்கறப்ப சட்டப்பூர்வமாக நம்ம அசம்பிளியில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்துக்கான ஒரு வலிமை உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் வருங்காலத்தில் டீலிமிட்டேஷன் தேவையான முடிவில் எடுக்கப்படும். அனைத்து கட்சி கூட்டம் எப்ப கூட்டப்படும் எதிர்பார்க்கலாமா சார்? தமிழ்நாடு அரசு கூட்டமா இல்ல, அதுல தேவையான இதே இல்லை. ஏன்னா எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் இருந்தா தானே நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியும். இதுல திமுகவும் அதிமுகவும் அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட இருக்கிற ஒன்றிய அரசு ஜல்சக்தி துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அதுதான் அவங்க சொல்றதுக்கான முடிவுகள் இருக்காங்க. அதனால அதுல கூட்ட வேண்டிய அவசியம் கட்சிகளும் இருக்காங்க, அவங்களும் எங்களை அழைச்சி எங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு இல்ல. இப்போ அதுக்கு சட்டசபையில கூட்டி முடிவெடுத்த பிறகு அதுக்கான தேவை இருக்க போற தெரியவில்லை. ஆனால் டீலிமிட்டேஷனுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நடந்த கூட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு என்ன திமுக நிலைப்பாடு தெரிஞ்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் அழுத்தத்தின் காரணமா தமிழ்நாடு அரசு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கதா விமர்சனம் பண்றாங்க. இல்ல, எப்பயுமே அரசியல் ரீதியாக அவங்க பேசிட்டே இருக்கலாம், அதுக்கு இருக்கும் சம்மந்தமே இல்லை. அரசியல் ரீதியாக அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம், அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது தமிழக உரிமைக்கான பிரச்சனை. இதில் அவ்வளவு சுலபமாக புறந்தள்ளுவது தமிழக மக்களை ஏமாற்றும் செயலாக இருக்கும்.